ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 25, 2026. நாம் நமது தவத்தினால் இந்த உலகிற்கே ஒளியூட்டி கொண்டிருக்கின்றோம். கவனம் செலுத்துவோம். நாம் கேட்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் பார்க்கக்கூடிய விஷயங்கள் இவைதான் நாம் புகார் சொல்வதற்கும் அல்லது முழுமை நிலையை பெறுவதற்குமான அடிப்படையான விஷயங்களாக இருக்கின்றன. பாபாவின் ஓர் ஆழமான மகா வாக்கியம்: நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ மற்றும் பார்க்கிறீர்களோ அவற்றை பற்றி உங்களது மனதில் சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. வீணானவற்றை கேட்பதால் வீணான சிந்தனைகள் ஓடுகின்றன. ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்பதால் உயர்ந்த சிந்தனைகள் எழும்புகின்றன. இந்த மரண லோகத்தை நாம் பார்க்கிறோம். இது அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது. நாம் ஆத்மாக்களை பார்க்கிறோம். நாம் எதிர்மறையான விஷயங்களை நேர்மறையாக மாற்றிக்கொண்டே இருப்போமானால் உயர்ந்த ஒரு மனநிலையில் நம்மால் நிலைத்திருக்க முடியும். யாரோ ஏதோ வீணான விஷயத்தை நம்மிடம் கூறுகிறார், நாம் அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் நம் மனதில் வீணான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். அதன் காரணமாக பிறரை பார்க்கும்போது அவர்களது அவகுணங்களையே பார்த்து கொண்டிருப்போம். அதன் காரணமாக நமது நடவடிக்கைகளிலும் மாற்றம் வந்துவிடும். எனவே யாரோ யாரை பற்றியோ வீணான விஷயங்களை பேசுகிறார் என்றால் நாம் அதனை நேர்மறையானதாக மாற்றிவிடுவோம். வார்த்தைகள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். அவை மனிதர்களை உயர்த்தவும் முடியும், மாறாக பிறரது அமைதியையும் பறித்து கொள்ள முடியும். நமது சித்தத்திலிருந்து கோபத்தை அழித்துவிட்டு யோகத்தில் நிலைத்திருந்து ஆழ்மனதை அமைதிப்படுத்துவோம். நம் மனதில் யாருக்காகவும் கோபத்தின் உணர்வு இருக்கக்கூடாது. இல்லையென்றால் உள்ளுக்குள்ளேயே நாம் சூடாகி கொண்டே இருப்போம். நமது குளிர்ந்த தன்மை, அமைதியின் சக்தி அழிந்துவிடும். இந்த கோபம் என்பது நமது விவேக சக்தியை அழித்து விடுகிறது. நமது முடிவெடுக்கும் சக்தியும் இதனால் குழப்பமடைகிறது. எனவே சித்தத்தினை குளிர்ச்சியடைய செய்வோம். நமக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது! சுயம் பகவான் நமது தந்தையாகி நம்மீது அன்பினை பொழிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை அன்போடு நம்மை பரிபாலனை செய்கிறார்! தனது அளவற்ற அன்பினால் அவ்யக்த ரூபத்தில் நம்மை சந்திக்க வருகிறார். நம் அனைவருக்காகவும் அவரது இதயத்தில் எத்தனை அளவற்ற அன்பிருக்கிறது! பாபா கூறுகின்றார், எப்போது குழந்தைகள் துக்கமடைகிறார்களோ அப்போது எனக்கு மனதில் தொந்தரவு ஏற்படுகிறது என்கிறார். எனது குழந்தைகள் துக்கமடைய கூடாது என்று பகவான் கூட விரும்புகிறார். எனது குழந்தைகள் உயர்ந்த பாதையில் தொடர்ந்து நடக்க வேண்டும், மேலும் தனது உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். யார் முழு உலகையும் விடுவிக்க வேண்டுமோ அவர்களே துக்கத்தில் மூழ்கியிருந்தால் எவ்வாறு அவர்கள் பிறருக்கு நன்மை செய்ய முடியும்? எனவே நாம் பாபாவின் அன்பை உணர்ந்து பார்ப்போம். அவரை நினைவு செய்து கொண்டே இருப்போம். எந்தளவிற்கு அவரை நினைப்போமோ அவரது சக்தி நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும். இந்த ஆன்மீக சக்தி நமது ஜென்ம ஜென்மங்களின் விகர்மங்களை அழித்து விடுகிறது, விகாரங்களின் பதிவுகளையும் அழித்து விடுகிறது. எனவே நாம் நமது வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்துவோம். குறைவாக பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். எந்த ஒரு மனிதர் கம்பீரமாக இல்லையோ, பொறுமையாக இருப்பதில்லையோ அவருக்கு யோகத்தின் சுகம் கிடைக்கப்பெறுவதில்லை. வெளிநோக்கு முகமான விஷயங்கள் நம்மை இந்த உலகை நோக்கி கவர்ந்தெழுக்கின்றன. ஏனென்றால் இந்த உடலானது 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டதாகும். அதன் காரணமாக 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட இந்த உலகம் நம்மை கவர்ந்தெழுக்கிறது. ஆனால் நாம் இவை அனைத்தையும் இங்கேயே விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். 5000 வருடங்களின் பயணம் இப்போது முடிவடைகின்றது. இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். 5000 வருடங்களின் நமது பயணம் முடிவடைகின்றது. மேலிருந்து பாபாவின் கரண்ட் எனக்கு இப்போது கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆன்மீக மின்சாரத்தை நன்றாக உணர்ந்து பார்ப்போம். பின்னர் ஆத்மா நான் உடலை விட்டுவிட்டு வீட்டிற்கு பறந்து செல்கின்றேன். அங்கே பரமாத்ம தந்தைக்கு அருகாமையில் சென்று அமர்கின்றேன். அவரது கிரணங்களை சுயத்திற்குள் கிரகித்துக் கொள்கின்றேன். இவ்வாறு இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். ஆழமான தவத்தின் அனுபவம் பெறுவோம். ஓம் சாந்தி.